ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வராது, இதெல்லாம் நெகட்டிவ் வரது தான் வரும். அப்போ அவங்க எல்லாம் ஒத்துக்குவாங்க, ஒன்று கூட இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. யாருக்குமே தெரியாத 10 வார்த்தை என்கிட்ட இருக்குது, யாருக்குமே. அதுக்காக நான் ஒன்றும் வில்ல கிடையாது. 2ஆம் கிளாஸ் தான் பள்ளிக்கூடம் போனேன். எந்த ஜோட புக்கும் வாங்கி படிக்கலை. பஞ்சாங்கத்தோடு சரி, ஆனந்த போதி பஞ்சாங்கம் ஒன்று தான் தெரியும், மற்ற பஞ்சாங்கத்தை வச்சா தெரியாது. ஏதோ ஒரு ஜாதகத்தை இப்படி எடுத்ததும் வெறும் சீட்டு இருந்தால் போதும். இந்த ஜாதகருக்கு யார் பொண்ணு கொடுத்தாலும் கரெக்டாக ஒரே வருஷத்தில் உங்கள் குடும்பம் ஸ்டேஷனில் இருக்குமே. அவங்க என்ன வேணாலும் நினைக்கிட்டோம், இல்லைங்க எங்கள் பேர் நிச்சயம் அப்புறம் போய் அனுபவிச்சுட்டு வா. ஒரு மாதத்துக்கு 50 பேர்த்துக்கு சொல்கிறோம்னா 10 பேர் கல்யாணம் பண்ணி விடுவான். கரெக்டாக 11 மாதத்துலேயே என்கிட்ட வந்துடுவாங்க. அந்த பொண்ணு தூக்கு போட படிச்சுக்க எங்களை ஸ்டேஷனில் கொண்டு வச்சுட்டாங்க. 200 பேர்த்துக்கிட்ட பார்த்தா ஒருத்தர் கூட சொல்லலை. நீங்கள் ஒரு ஆள் தான் சொன்னீங்க, நாங்கள் நம்பலை. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தா நாங்கள் என்னத்துக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறது. அங்கே தான் எடுத்ததும் தெரியும். முடக்கு ராசி அது இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. ரோகிணி 2ல் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுங்க, அனுசம் 4ல் ஒரு கிரகம் இருக்கு வச்சுங்க. அந்த குடும்பத்தில் அந்த ஜானுக்கு யார் பொண்ணு கொடுத்தாலும் வார்த்தாயிடும். அது ஏதோ அழகாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் குலதெய்வம் ஒன்றுமே இருக்காது. அதோட ஒருத்தர் அவங்க சித்தம் பெரியப்ப தாயம்மா வீட்டில் ஒருத்தன் காணாத போய் வரமாட்டான். இதெல்லாம் என்கிட்ட ஈஸியாக வரும். குற்றத்தை சொன்னால் தான் நமக்கு மதிப்பு, புகழை சொன்னால் மதிப்பு கிடைக்காது. அதெல்லாம் எனக்கே தெரியான்ட்டுருவாங்க. இப்போ ஒருத்தர் சொத்தோடு இருக்காங்க, நீ நிறையா சொத்து, அதையே நாம் சொல்லணும். இந்த சொத்துலேயே உனக்கு வில்லங்க வருது, அதை தான் சொல்லணும். இந்த சொத்தே உன் கையை விட்டு போக போகுது. அதே அந்த ஜாதகம் அந்த மாதிரி இருந்தால் இந்த நம்ம சொல்லியிருந்தோம்ல மாந்தி யந்திரம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இது சாதாரணமாக பார்த்தா காளியாக தான் தெரியும். மாந்திரிக காளியை வந்து நம்ம கொடுக்க முடியாது, அதனால் துர்கையாக தான் நம்ம கொடுக்குறோம். இது மாந்தி பூஜை பண்ணினது. நான் என்னுடைய நண்பருக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்து வீட்டில் உள்ளே நுழையிறீங்க இல்லையா, உள்ளே நுழையும் போது இதான் அதுதான் தான் வடக்கு பார்த்துருக்கு. எந்த திசையாலும் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கணும். மாட்டிட்டு கீழே ஒரு விளக்கு மாட்டை வச்சு அதை விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றிட்டு எப்போ வேணாலும் சாமி கும்பிடும்போதெல்லாம் இங்கே வெளியே வத்தி ஏற்றிட்டு தான் உள்ளே போகணும். உள்ளே வத்தி ஏற்றி வெளியே எடுத்து வந்தீங்கன்னா வீட்டில் இருந்து வெளியே போயிடும். புரியுதுங்களா? இந்த இவளுக்கு தான் ஃபஸ்ட்டு காமிக்கணும். இவளுக்கு காமிச்சிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகணும். இந்த மாந்தி காளியோடைய யந்திரத்தை வச்சு தான் சேட்டு என்றைக்குமே பணக்காரங்களாக இருக்காங்க, உட்காந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க. சேட்டு இவங்க வந்து அவங்க சாமி படமாக வச்சுருக்காங்க, நான் யந்திரமாகவே பண்ணி கொடுத்தேன். இது என்னுடைய நண்பருக்காக. உண்மையாக நான் ஜோசியத்தில் ஜெயிக்கணும், எனக்கு ஜோசியம்தான் சோறு போடணும், நான் வந்து இதை நான் அர்ப்பணிப்போற பண்ணுறேன் அப்படின்னா ராஜசேகர கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கும் அது நான் வந்து இலவசமாக தரேன். அது நான் ஜோசியத்துக்கு செய்கிற பணியாக நினைக்கிறேன். ஓகேவா? பூஜை பண்ணி உங்களுக்கு கேரளாவிலேருந்து வந்து அது தந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சொல்லணும், சொல்லி உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கணும். நீங்கள் ஜோசியராக இருக்கிற பட்சத்தில் மற்றவங்களுக்கு எவ்வளோ 60,000 இது, அதுவும் 60 நாள் ஆகும். புரியுதுங்களா? அதேமாதிரி நீங்கள் பதிவு பண்ணிக்கணும். பதிவு பண்ணி உங்கள் பேர் எழுதி அது அங்கே பூஜை நடந்து அதுக்கப்புறம் வரும். வந்தவுடனே உங்களுக்கு கூப்பிட்டு நான் கொடுத்துருவேன். இது வந்து ஜோசியத்துக்காக உங்களுக்கு ஃப்ரீ. தேங்க்யூ. நீ பாருங்க, நான் சொன்னேன் இவர் வந்து ஏதோ திருப்பூர் முருகனோட கள்ளக்காதல் வச்சுருக்காருன்னு, பை கூட அவரோட பை தான் வருது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நன்றிங்க. தேங்க்யூங்க தரங்க ஐயா. நேரமின்மையால் ரொம்ப நேரம் இருக்க முடியல, சாரி. தேங்க்யூ. கண்டினியூ. நன்றிங்க. சரி. மற்றவங்களை காப்பாற்ற வேண்டும், காப்பாற்றி விடுவது தான் ஜோட தொழில். எல்லாரும் கடவுளை வணங்குறீங்க, கடவுளுக்கு அடுத்தபடியாக ஜோசியத்தை தான் நம்புவாங்க. அதனால் இது ஒன்று அனுபவம், படித்து தான் ஜோசி வரணுங்கிற அவசியமே இல்லை. நான்லாம் ஜோசியம் படிக்கவும் இல்லை, எது வாத்தியாரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
என்கிட்ட இருக்க குருவே எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாருக்குது. ஒரு வார்த்தை கூட நான் சொல்கிறது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அப்படியே ஒத்துக்குவாங்க. உனக்கு பிறண்டா பழங்கன்னு 2 பேர் செத்துருக்கான்னு வருதுங்க பை. ஆமாங்க, அது வேறு ஜாதிக்காரன் செத்தானா? ஆமாம். அதே நேரம் சித்திரை 1ஆம் தேதி எத்தனை லட்சம் குழந்தை பிறந்தாலும் சரி, சித்திரை 1 எல்லா வீட்லேயும் ஒருத்தர் காணாம போயிடுவாங்க. கம்மி வயசில் 30 வருஷத்துக்கு வந்து 10 உயிர் போயிடும். இதெல்லாம் ஈஸியாக சொல்லுவேன். எல்லாம் இல்லைலாம் சொல்கிறது கிடையாது, அப்போ ஒத்துக்குவாங்க. எங்கள் சித்தம்பிள்ள 2 உயிர் போச்சு, எங்கள் அத்தை வீட்டில் போச்சு, எல்லாம் தடுத்துக்கு எங்கேயும் போக வேண்டியதில்லை. ஈஸியாக 2000 3000 பரிகாரம் இருக்குது. நானே எதுவும் கையில் கொடுக்க மாட்டேன், ஜோசியம் பார்க்கவும் பொட்டு வைக்க மாட்டேன். இவராட்ட வேட்டி கட்டிட்டு தொக்காய் போட்டு தான் உட்காந்துருப்பேன். உண்மையை சொல்லிட்டா மந்திரவாதின்ட்டுருவாங்க. இந்த காலத்தில் மந்திரத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு 50 எலுமிச்சை மேலே முருகன் காலடி கொண்டு கொட்டும்பேன். அவங்க எவ்வளோ உடம்புல தொந்தரவு இருந்தாலும் டாக்டர் போனால் டாக்டர் உண்மையை கண்டுபிடிச்சிருவான். நீங்கள் தாராளமாக ஈஸியாக போனால் கண்டுபிடிச்சிருவானா? அதுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்குது. அதை போட்டு போனால் டாக்டர் மூளை வேலை செய்யும். ஒரே தடவை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் நல்லா போயிடும். ஏன்னா வந்து காலில் எத்தனை பேர் கும்பிடுவாங்க ஒரு நாளைக்கு. அப்போ நான் ஒன்றும் இதெல்லாம் பெரிய ஆள் இல்லை. எப்போவுமே ஜோசியத்தில் புகழான வார்த்தை வரவே கூடாது. அவங்க உண்மையான ஜோசியர்கள் நம்ப மாட்டேன். நெகட்டிவான வார்த்தை வந்து அவங்கள காப்பாற்றுறது தான் ஜோசியம். யோகம் இருந்தால் கோயிலுக்கே போனால் கூட சொத்து வருது, கோயிலுக்கு போனால் தான் வருதா? யோகம் இருந்தால் அதே சொத்து வருது. அந்த சொத்து இருக்கும்போது அது கையை விட்டு போகிறது எப்படி? ஈஸியாக சொல்லுவேன். எல்லாம் அனுபவிச்சுட்டு ஏன்ட்டு வந்துடுவாங்க ஒரே வருஷத்தில். அவங்க நான் எங்கெங்கேயே பார்த்தேன், மெட்ராஸில் பார்த்தேன், 5000 கொடு போய் அனுபவிச்சுட்டு வா, நான் தான் ஜெயிப்பேன். இந்த கிரகம் தான் செய்யும். அதனால் அம்சத்தில் ஆட்சி உச்சம் நிறையா கிரகம் இருந்தால் திருப்தியாக நீங்கள் பிழைக்கவே முடியாது. நீச்சம் பகை எப்படி வேணாலும் இருந்து பிழைச்சிக்கலாம். ஆட்சின்னு இருந்ததுன்னா பிழைக்க முடியாது. எல்லோரும் ஆட்சி இருந்தால் ஓகோம்பாங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை. ஒரு ஜாதகம் ஆட்சி உச்சம் நிறையா இருந்து குழந்தைகளுக்கு இருந்தால் வில்லங்கத்தோடு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தேடி கொண்டாந்து கடன் கொடுப்பாங்க. 50 லட்ச ரூபா கடன் போட்டுருவாங்க. இருக்கிற சொத்தும் போயிடும். ஆட்சி உச்சம் நிறையா கிரகம் இருக்கக்கூடாது. ஆட்சி உச்சம் இருந்தால் நிறையா உயிர் போகும். சித்த மூடு, பெரிய மூடு, தாய் மூடு எல்லா வீட்லேயும். அதெல்லாம் தடுத்து நிறுத்த என்கிட்ட எக்கச்சக்கமாக வழி இருக்குது. அதெல்லாம் காப்பாற்றி விட்ருக்கேன் நிறைய பேர்த்த. காலை தொட்டு கும்பிட்டு போவாங்க. அதெல்லாம் நம்ம பெரியாளாக காட்டிக்கூடாது. ஜோசியத்தில் கடவுளை எல்லாம் தான் நம்புறீங்க. எல்லோரும் திருப்தியாக இருக்கீங்களா? எவ்வளோ பேர் மன உளைச்சலோடு இருக்கிறீங்க? அதெல்லாம் காப்பாற்றி விடலாம், தாராளமாக காப்பாற்றி விடுவோம். முடக்கு ராசி அந்த ராசி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்கிட்ட. பாதச்சாரம் மட்டும்தான் காப்பாற்றும், கிரகம் காப்பாற்றாது. அனுசன் 4 ஒரு கிரகம் இருக்குது, ரோகிணியில் 2 இருக்குது. இப்படி எத்தனையோ பாதச்சாரம் அதுதான் பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் உண்டு பண்ணலாம். நட்சத்திரம் கட்சத்திரம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. பாதச்சாரம் தான் காப்பாற்றும். அதே லக்னாதிபதி நல்ல பாதச்சாரத்தில் இப்போ குரு வந்து அசுவனி 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அசுவனி 1 இருந்தால் அதே இடத்துல அம்சத்துலேயும் இருக்கும், நல்லா வரும். அதே பரணியில் இருந்தால் 3ஆம் பாதத்தில் தான் நல்லா வரும், 2ஆம் பாதத்தில் தான் நல்லா வராது. இப்படி எத்தனையோ கணக்கு இருக்குது. எந்த புஸ்தகத்திலையும் கிடையாது. புஸ்தகத்தை பார்த்து ஜோசியம் சொல்கிறதா யாரும் வாழ்ந்த மாதிரியே கிடையாது. இயற்கையாக ஞானம் வரணும். ஞானத்திலேருந்து சொல்லி அவங்க தப்பிக்கணும். ஏராளமான பேர்த்த நாங்கள் தப்பிக்க வச்சுருக்கேன். போர்டு கிடையாது, விசிட்டிங் கார்டு கிடையாது, செல்ஃபோனில் ஜாதகம் போட தெரியாது. பாருங்க சின்னது தான். என்னை நம்பி தான் வருவாங்கங்கிறதுக்காக நான் ஒன்றும் வில்லம் கிடையாது. 500 குடியா 100 குடியா 200 கொடுத்துட்டு போ. மத்தியானத்தில் எனக்கு 3-4 வந்துடும். 200 300 இருக்கேன். அப்போ உண்மையிலே அதே தராங்க. அடுத்தவங்களை காப்பாற்றி விடுறது தான் நம்ம ஜோட தொழிலே. இவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் ஒரு கருத்து கூட எனக்கு எட்டாது. ஏறகம் தனி. இதுதான் அந்த ஜோசியத்தில் வருது. வர்றவங்க ஒத்துக்கிட்டா நான் ஜோசியர், ஒத்துக்கலையா அவங்க தான் நல்லவங்க. நாம் ஜோசியர் அரை ஜோசியர் தான். முழு ஜோசியராக இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு காட்டணும். முழுசாக நாம் சொல்கிறது ஒத்துக்கிட்டா அவங்களுக்கு நம்ம ஜோசியர். பேசுகிற நன்றி, இது வரைக்கும் நன்றி. பேசுகிறதுக்கு சிறப்பு. ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்ய ஆசான்